பார்த்தீங்கன்னா பெண் சாபம், பேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம். இந்த மாதிரி 13 வகையான சாபங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போறது பெண் சாபம். இந்த பெண் சாபம் எப்படி ஏற்படுகிறது என்றால், பெற்ற தாயை மதிக்காமல் இருப்பதும், பெண்களை ஏமாற்றுவதும், சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும், நம்ம மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது. பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும். அதுதான் பெண் சாபம். இரண்டாவது பார்க்க வேண்டிய சாபம் பார்த்தீங்கன்னா பிரேத சாபம். இது இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதாலும், அவருடைய உடலை தாண்டுவதாலும், பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதாலும், இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதிக்க மறுப்பதாலும் பிரேத சாபம் ஏற்படும். பிரேத சாபம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளோட ஆயுள் குறையும். மூன்றாவது பிரம்ம சாபம். நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது, வித்தையை தவறாக பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது, இது மாதிரி காரணங்களால் தான் நமக்கு பிரம்ம சாபம் ஏற்படுகிறது. பிரம்ம சாபத்தால் வித்யா நஷ்டம், அதாவது நமக்கு படிப்பு வராமல் போகும். நான்காவது நம்ம பார்க்க வேண்டிய சாபம் சர்ப சாபம். பாம்புகளை தேவையின்றி கொல்லுவதாலும், அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப சாபம் உண்டாகும். இதனால் கால சர்ப்ப தோஷமும் ஏற்பட்டு, இந்த கால சர்ப்ப தோஷத்துக்கு நம்மளே ஒரு வீடியோ பதிவு கூட போட்டிருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த கால சர்ப்ப தோஷத்துக்கான பரிகாரத்தை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அஞ்சாவது நம்ம பார்க்கறது பித்ரு சாபம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும், தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதாலும், அவர்களை ஒதுக்கி வைப்பதாலும் நமக்கு பித்ரு சாபம் ஏற்படும். பித்ரு சாபம் பாலாரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போய்விடும். அதனால குழந்தைகள் இறந்து போவது கூட நடக்கும். பித்ரு சாபமும் ஒரு கொடுமையான சாபம் தான். ஆறாவது கோ சாபம். கோனா பசு. பசுவை வதைப்பது, பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பது, கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது, தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காமல் விடுவது போன்ற காரணங்களால் தான் கோ சாபம் ஏற்படும். இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எந்தவித வளர்ச்சியும் வராமல் போய்விடும். இதுவும் கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு சாபம் தான். ஏழாவது பூமி சாபம். ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும், பாழ்படுத்துவதும், பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு புதைப்பதும், தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும், அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும். பூமி சாபம் நமக்கு நரக வேதனையை கொடுக்கும். அதனால பூமி தேவிக்கு கெடுதல் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. அதுவும் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நம்ம ரொம்ப பிளாஸ்டிக்கையும் பூமிக்கு கெடுதலான விஷயங்களையும் நம்ம கண்ட இடத்துல தூக்கி போடுறோம். அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. எட்டாவது கங்கா சாபம். பலர் அருந்தக்கூடிய நீரை பாழ் செய்வதாலும், ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும். கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நமக்கு நீர் கிடைக்காமல் போய்விடும். இப்ப நம்ம தண்ணியோட அருமையே தெரியாம தண்ணீரை நிறைய வீணாக்குறோம். அதெல்லாம் கூட நம்ம ரொம்பவே கண்ட்ரோல்டா இருக்கணும். நம்ம பசங்களுக்கும் இதை பத்தி சொல்லி தரணும். தண்ணீரை சிக்கனமா நம்ம பயன்படுத்த கத்துக்கணும். ஒன்பதாவது விருட்ச சாபம். பச்சை மரத்தை வெட்டுவதும், கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதும், மரத்தை எரிப்பதும், மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும். விருட்ச சாபத்தினால் கடன் மற்றும் தீராத நோய்கள் கூட நமக்கு உண்டாகும். அதனால இந்த சாபங்கள் நம்ம வீடு கட்டும் போது கூட மரம் அழிக்க வேண்டிய நிலைமை வந்தா நம்ம 1க்கு 2 மரங்களாக மரக்கன்றுகளை வேறு இடங்களில் நடுவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இப்ப மரம் நடுவது என்பதும் நம்ம இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால முடிந்த போது ஒரு மரக்கன்றுகளை எங்காவது நீங்க நடுறது ரொம்பவே பலன் தரும். 10வது தேவசாபம். தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது, தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தான் தேவசாபம் ஏற்படுகிறது. தேவசாபத்தால் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரொம்ப க்ளோஸான உறவினர்கள் கூட பிரிந்து விடுவர். 11வது சாபம் என்னன்னு பார்த்தா ரிஷி சாபம். இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும். ரிஷி சாபத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வம்சமே அழிந்து விடும். 12வது நம்ம பார்க்க போறது முனி சாபம். இந்த முனி சாபம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படும்.
முனி சாபத்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செய்வினை கோளாறு ஏற்படும். அதனால முனி சாபத்தையும் நம்ம முடிந்தவரை அவாய்ட் பண்ணிக்கணும். கடைசியா நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான சாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ சாபம். இது நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது. குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும். ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும். அதனால குலதெய்வம்ன்றது ஒரு முக்கியமான அம்சம் இந்து மதத்துல. குலதெய்வத்தை வீட்டிற்குள் வர வைப்பது எப்படி, குலதெய்வத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பது போன்ற பதிவுகள்லாம் கூட நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை கூட சாபமாக மாறி எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் அழித்துவிடும். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமல் அல்லது எந்த ஒரு உயிருக்கும் தீமை செய்யாமல் நல்லதையே எண்ணி நல்லவற்றையே நாம செய்து வாழணும். குறிப்பாக எந்த நன்மையையும் நம்மளால செய்ய முடியாவிட்டாலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்வது நம்மை கொடிய துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கெடுதல் நினைக்காம கெடுதல் பண்ணாம நம்ம வாழ்க்கையை நம்ம முறையாக வாழ்ந்து கொள்ள நம்ம ஆலயம் செல்வீர் சேனல் அன்பர்களை நாங்கள் வாழ்த்தி வணங்குறோம். இந்த சாபங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றது பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளோட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். இந்த பதிவு இத்துடன் முடிவடைந்தாலும் இந்த 13 வகையான சாபங்கள் பற்றி நாங்கள் வீடியோலேயே நீங்கள் படித்து கொள்ளும் வகையாக வீடியோவாக கொடுத்துருக்கோம். நாங்கள் இதை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கோம். தமிழ் தெரியாத அன்பர்கள் அதையும் பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். இப்போ அந்த வீடியோவில் முடிந்த அளவுக்கு நாங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய விதமாக ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ஸ்லைட்ஸை போக விட்டுருக்கோம். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி.